வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகும் பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கும். அது என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, படிக்கட்டுல ஏறும்போது பயமாயிருப்பது, திடீரென சமநிலைய இழப்பது, எழுந்து நிற்கும் போது தலை சுற்றுவது. வயதாகிவிட்டது இது அப்படின்னு சாதாரணம் என்று நீங்க நினைத்து விடாதீர்கள். ஆனா உண்மை என்னவென்றால், சரியான உடற்பயிற்சியா தினமும் நீங்க செஞ்சீங்கன்னா, அதாவது 10 முதல் 15 நிமிடங்கள் செய்தாவே சமநிலை திறன், கால்களுக்கு வலிமை, நடக்கும் திறன் எல்லாமே மேம்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாக செய்யக்கூடிய 4 முக்கிய உடற்பயிற்சி தான் பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருனாலையும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள முடியாது. ரொம்ப தூரம் நடந்தா கால் வலிக்கும், முட்டிக்கால் தேஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய 4 உடற்பயிற்சியை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தடுமாறும் அந்த அபாயம் குறைய ஆரம்பிக்கும். கால்களுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும், சுயமா நீங்க நடக்கும் திறன்மை மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்களே நடந்து போற அளவுக்கு நல்ல ஒரு திறன் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நிறைய பேர் காலையில் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்வார்கள். அது ரொம்பவுமே நல்ல விஷயங்க. நடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதை ஒரு 20லேருந்து 30 நிமிடம் மேற்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நடைப்பயிற்சியை முடிச்சதுக்கு பிறகு ஒரு 10 நிமிடமாவது உங்களுடைய கால்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் கொடுக்கணும். இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நடைப்பயிற்சி மட்டும் மேற்கொள்றாங்க, அதுக்கப்புறம் அதோட விட்டுறாங்க. அது கூடவே உங்க கால்களை பலப்படுத்துறதுக்கு சில எக்ஸசைஸை செய்யணும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற 4 எக்ஸசைஸில் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் ஆவது நீங்கள் செய்யணும். இப்போ நடக்கவே முடியாது, நான் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 எக்ஸசைஸ் கண்டிப்பாக உங்களை ஈஸியாக நடக்க வைக்கும். நீங்கள் அழகாக மாடிப்படி ஏறுவீங்க, இறங்குவீங்க, அடுத்து ஓட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் கால்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய 4 எக்ஸசைஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா சேர் சிட்டிங் எக்ஸசைஸ் தாங்க. இது என்னென்னா நாற்காலியில் உட்கார்ந்து எழுந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. இதுக்கு நீங்கள் ஒரு உறுதியான நாற்காலியை எடுத்துக்கிறங்க. கையை ஃபஸ்ட்டு கையை பிடிச்சுக்கிட்டு கூட நீங்கள் எந்திரிக்கலாம். ஏன்னா முதல் டைம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், தடுமாற்றம் ஏற்படலாம். அதனால் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு சேர் எடுத்துகிட்டு கூன் போடாமல் நல்லா உங்களுடைய முதுகை நேர நிமித்தி, இந்த படத்தில் தெரியுதுல அது மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்து உட்காருங்க. உட்காந்துட்டு மெதுவாகவே எந்திரிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேரை பிடிச்சுக்கிட்டே எந்திரிங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது சேரை பிடிக்காம எந்திரிச்சு நில்லுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஃபர்ஸ்ட் செய்யும்போது ரொம்பவும் மெதுவாக தான் செய்யணும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. ஃபாஸ்ட்டாலாம் செய்ய வேண்டாம், ரொம்ப ரொம்ப மெதுவாகவே செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எந்திரிச்சு நின்றுட்டீங்களா, நின்றதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் மெதுவாகவே நீங்கள் சேரில் உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி எந்திரிச்சு உட்கார்றது 10 முறை நீங்கள் செய்யணும். 10 முறை செஞ்சுட்டு 10 முறை செய்கிறது ஒரு செட்டு, அப்புறம் திருப்பி மறுபடியும் 2 செட்டு செய்யணும். ஸோ ஒரு வாரம் இந்த மாதிரி செஞ்சிருவீங்களா, உங்களுக்கு அது பழகிடும். நல்ல ஒரு பயிற்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 செட்டாக நீங்கள் செய்யணும். 30 முறை செய்யணும். ஸோ இது நாள் போக போக உங்களுக்கு இது பழகிடும். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்குதுன்னா, தொடைகள் நல்லாவே பலமாக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய தொடை பகுதிகளுக்கு. அடுத்து முழங்கால சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுவாக்கப்படும். நாற்காலியில இருந்து எந்திரிக்கிற அந்த சிரமம் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க ஈஸியா கீழே தரையில உட்கார்ந்து கூட எந்திரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஈஸியா பாத்ரூம் போய் கீழே உட்கார்ந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க உடல்ல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பயிற்சியை செய்யும் போது நீங்க கவனிக்க வேண்டியது, மெதுவா செய்யுங்க. வலி இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு மறுநாள் கூட நீங்க செய்யலாம். ஸோ இப்படிதான் செய்யணும். அடுத்த 2வது எக்ஸசைஸ் என்னன்னா கீல் டு டோய் வாக் தாங்க.
இந்த பயிற்சி என்னன்னா, ஒரு நேர்கோட்டுல நீங்க நடக்கிற மாதிரி, அதாவது ஒரு கயிற கட்டிட்டு, அது மேல நடக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி நடக்கலாம். இதுக்கு நீங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒரு கோடு போட்டுக்குங்க. செவுத்துக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டுட்டு, அந்த கோடு மேல உங்களுடைய கால்கள நேரா வச்சு, ஒரு காலுடைய குதிகால் மற்றொரு காலுடைய விரலுக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி வச்சு, நீங்க அப்படியே மெதுவாக 10 முதல் 20 அடிகள் அப்படியே நடக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா, இந்த படத்துல தெரியுதுல்ல, அந்த மாதிரி வச்சு நடக்கணும். இது என்ன சொல்லுவாங்க, அடிப்பிரதேசம்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கோயிலெல்லாம் இந்த மாரி தானே நடப்போம், வேர்த்தி கடை வச்சுட்டு. ஸோ அதத்தான் நம்ம திருப்பி இத எக்ஸர்சைஸா செய்ய போறோம். ஸோ இது ரொம்பவுமே நம்ம உடலுக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு எக்ஸர்சைஸ்ங்க. இதனால நம்ம உடல்ல பலவிதமான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது செவத்த பிடிச்சுக்கிட்டு கூட நீங்க நடக்கலாம். அதனால தான் செவத்துக்கு பக்கத்துல கோடு போட சொன்னேன். ஸோ அப்படி நடங்க. அதுக்கப்புறம் நீங்க செவர பிடிக்காம தான் நடக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே செய்யும்போது நீங்க ஒரு 10 அடிகள் செய்யுங்க. அடுத்து செகண்ட் டே, தேர்ட் டே, அடுத்து இப்படி 1 வீக், 2 வீக் போம்போது 20 அடிகள் வந்து அப்படியே நீங்க நடந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும்னா, உங்களுடைய மூளைக்கும், உங்க உடலுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன், அந்த ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நடக்கும்போது தடுமாறுறது குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துரும். ஸோ நான் நல்லா நடந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு பயிற்சிய செய்யும்போது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் என்னன்னா, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் தாங்க. அதாவது ஒரு கால்ல நிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். பலருக்கும் இது சற்று சிரமமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து செய்தா அற்புதமான பலன்கள வந்து நீங்க பெறலாங்க. இத எப்படி செய்யலாம்னா, நீங்க ஒரு சுவற்றுக்கு பக்கத்துல நிக்கலாம். இல்லன்னா ஒரு நாற்காலிக்கு அருகில நின்று கூட நீங்க செய்யலாம். ஒரு கால மட்டும் சற்று உயர்த்தி 10 வினாடிகள் நிற்க முயற்சி செய்யுங்க. அதாவது ஒரு சேர பிடிச்சுக்கிட்டு, உங்களுடைய 2 கையிலயும் சேர பிடிச்சுக்கிட்டே நீங்க ஒரு கால மட்டும் மேல தூக்கிட்டு, நீங்க 10 வினாடி மடக்கி வச்சுட்டு, திருப்பி மறுபடியும் நீங்க கீழ இறக்கிருங்க. இந்த மாதிரி 2 கால்களையுமே நீங்க மாத்தி மாத்தி செய்யுங்க. மெதுவாவே செய்யுங்க. 10 வினாடி மட்டும் மடக்கி வச்சிருந்தா போதும். நீங்க மாத்தி மாத்தி இத ஒரு 5 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக 10 முறை செய்யுங்க. ஸோ இந்த எக்ஸர்சைஸ் செய்யறனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, உங்களுடைய பாடி பேலன்ஸ், அதாவது உடல் சமநிலை திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். கால்களுக்கு வந்து ஒரு பலம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த பயம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் என்னன்னா, ஹீல் ரைஸ் எக்ஸர்சைஸ் தாங்க. அதாவது குதிகால்கள உயர்த்தி செய்யக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் தான். இது ரொம்பவுமே எளிமையானது. இது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். நாற்காலிய நீங்க பிடிச்சுக்கிட்டே, இல்லன்னா நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டே கூட நீங்க செய்யலாம். கால் விரல்களால நிக்கணும். அதுதான் எக்ஸர்சைஸே. கால் விரல்களால நிக்கணும். அடுத்து வந்து குதிகால மேல தூக்கிக்கிறணும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த படத்துல தெரியிற மாதிரி நீங்க மாத்தி மாத்தி செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க குதிகால்கள தரையில ஊண்டி செய்யணும். அதுக்கப்புறம் கால் விரல்கள தரையில ஊண்டி நீங்க நிக்கணும். அதுவும் நீங்க சேர்ல உட்கார்ந்தும் செய்யலாம், இல்ல நின்றுக்கிட்டும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பப்படி. எத்தனை முறை செய்யலாம்னா 15 முறை வந்து நீங்க செய்யணும். இத வந்து 3 செட்டா நீங்க செஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 முறை, அடுத்து ஒரு 15, அடுத்து ஒரு 15. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கும்போது 15 முறை செஞ்சால் போதும், ஒரு செட்டு. அடுத்து செகண்ட் டே, தேர்ட் டே போம்போது கவுண்ட்ட மட்டும் நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிறங்க. இந்த எக்ஸர்சைஸ் செய்யறதுனால என்ன நன்மைனா, கால்களுக்கு நல்லாவே தசைகள் வந்து பலப்படும். கால் தசை இருக்குல்ல, அது நல்லாவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். நடக்கிற வேகம் வந்து ஸ்பீட் ஆகும். ஸோ நீங்க ரொம்பவே ஸ்லோவா நடந்திருப்பீங்க. இப்ப இந்த எக்ஸர்சைஸ் செய்ய செய்ய நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும். படிக்கட்டுல ஏறுறது, மாடிப்படி ஏறுறது எல்லாமே உங்களுக்கு சுலபமாயிரும், எளிமையாயிரும். ஸோ நீங்க இனிமே கஷ்டப்படவே தேவையில்ல. அந்த அளவுக்கு வந்து இந்த உடற்பயிற்சி உங்கள வந்து இந்த பயிற்சிகளை எப்போ செய்யலாம்னா, காலையில நீங்க செய்யலாம். உங்களுக்கு காலை டைம் இருந்தா காலைல செய்யுங்க. இல்ல அப்படின்ல மாலையில தான் எனக்கு டைம் இருக்குன்னா மாலையில செய்யுங்க. ஆனா சாப்பிட்ட உடனே மட்டும் செய்யக்கூடாது. வீட்லயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே செய்யாதீங்க. எப்பவுமே இந்த எக்ஸர்சைஸ் செய்யறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வார்ம் அப் வந்து செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸர்சைஸை தொடங்குறது ரொம்பவே நல்லது. வார்ம் அப்ங்கிறது என்னன்னா, வீட்ல இருந்துட்டே சும்மா ஜஸ்ட் நீங்க வாக் பண்ணாலும் சரி, இல்ல உங்க கை கால்களை வந்து அசைச்சாலும் சரி, இல்ல உங்க பாடி அப்படியே ரொட்டேட் பண்ணாலும் சரி, ஏதாவது சின்னதா ஒரு வார்ம் அப் எடுத்துட்டு இந்த எக்ஸர்சைஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த எக்ஸர்சைஸ் கூட செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். தினமும் வந்து நீங்க 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்றது ரொம்பவே நல்லது. இது கூட நடக்க முடிஞ்சா நீங்க நடங்க. நடக்க முடியலைன்னா இந்த எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கால் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் போதுமான தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு வந்து 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி ரொம்பவே அவசியமானது. ஸோ தண்ணி எடுத்துக்கிறங்க. அது கூடவே புரதம் நிறைந்த உணவுகள் வந்து அதிகமாகவே சாப்பிடுங்க. புரதம் நிறைந்த
நிறைந்த உணவுகள்னா என்ன? பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு இந்த மாதிரி பயறு வகைகள், முட்டை, என்ன சொல்றது? அடுத்து வந்து இதுல இருக்கு. பால்ல இருக்குது. அடுத்து வந்து நான்வெஜ் சிக்கன், மட்டன் இதெல்லாம் இருக்குது. ஸோ சிக்கன், மட்டன் சாப்பிட பிடிக்காதவர்கள் பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு இந்த மாதிரி பயறு வகைகள் எடுத்துக்கிறங்க. இதிலே உங்களுக்கு போதுமான புரோட்டீன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இல்லைன்னா வேர்க்கடலை அண்டு வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல, அது இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம சாப்பிடக்கூடியது தானே. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு தேவையான புரதச்சத்து நல்லாவே கிடச்சிரும். வறுத்த வேர்க்கடலையை நீங்கள் டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலையே ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நல்லாவே புரதச்சத்து நிறையாவே இருக்குது. அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. கால்சியம் நிறைந்த உணவுகள் என்ன? எள்ளு, சியா விதைகள், இந்த மாதிரியான உணவுகளில் கால்சியம் இருக்குது. பால் இதுலேயும் இருக்குது. முருங்கைக்கீரை இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்து இது கூடவே விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். ஸோ விட்டமின் டி நிறைந்த உணவுகள் எதுனா முட்டையோட மஞ்சக்கருவில் விட்டமின் டி இருக்குது. அப்புறம் சூரிய ஒளி காளானில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தினமும் காலையில் நடைபயிற்சி எடுக்கும் பொழுது நீங்கள் சூரிய ஒளியை பார்த்து நிற்கலாம், உட்காரலாம், இல்லை யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யலாம். ஸோ அப்போ உங்களுக்கு உடலுக்கு வந்து விட்டமின் டி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ உடற்பயிற்சிகளோடு சேர்ந்து உணவு முறையையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.